உலகெங்கிலும் இருக்கும் புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற 29ஆம் தேதி, ஜனவரி 29ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு சென்று உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறும் சுக்கிர பகவான் இவரால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். எங்கு திரும்பினாலும் சுக்கிரனோட உச்சத்தை பற்றியே தான் பேச்சு. மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஏற்கனவே வக்ரமாக இருக்கிறார். ராசிநாதன் 8 குடையவன் வக்ரமாகி 3இல் மறைந்து 8 குடையவன் குட்டிச்சோராக்குவான்கிற வார்த்தையை மாற்றி வக்ரம் அடைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். 6 குடையவன் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் பெற்று மிகுந்த சிறப்புகளை எல்லாம் தருகிறார். இந்த நேரத்தில் சுக்கிரனும் உச்சம் அடைவது என்பது ட்ரிபிள் டமாக்கான் தான் சொல்றோம். ஸோ 2 குடையவன் மற்றும் 7 குடைய சுக்கிரன் உச்சம். அப்போ ஆசைப்பட்ட பெண்ணை நீங்கள் திருமணம் பண்ணிப்பீங்க. நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் நடக்க போகிறது. திருமணமே ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணமாக போகுது. அது என்னன்னே தெரியல குருஜி. நான் போகிறேன், ஒன்று எனக்கு அந்த பொண்ணை பிடிக்க மாட்டேங்குது, அல்லது பொண்ணுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது, ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருது. ஸோ இதெல்லாம் சரியாகும். அதே மாதிரி 2 கோடியின் உச்சம் பெறுவதால் தனஸ்தானாதிபதி என்பதால் பணம் பல வழிகளில் வருகிறது. பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. கவலைப்படாதீங்க. இந்த வருடம் உங்களுக்கு தான், இந்த மாதம் உங்களோட மாதம். தனாதிபதி உச்சம் பெறும் பொழுது எதை தொட்டாலும் பணம் 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 பணம், எதை தொட்டாலும் பணம். விரலெல்லாம் பணம், ஜோபிலாம் பணம், பெட்டிலாம் பணம். பணமழை கொட்டப் போகின்ற மாதமாக இந்த மாதம் வரப்போகிறது. முதல் நம்பர், பாயிண்ட் நம்பர் 1. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 கோடியின் உச்சம் என்பதால் ஃபாரின் போகிற யோகங்கள் எல்லாம். சார் நான் கனடா போகணுன்னு ஆசைப்பட்றேன், சார் ஒன்டேரியா போகணுன்னு ஆசைப்பட்றேன், அமெரிக்கா போகணுன்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எந்த வெளிநாட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, குளிர் பிரதேசங்களுக்கு சென்றாலும் சரி, எங்கே சென்றாலும் அங்கு செல்லக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இந்த மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. 7ங்கிறது கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம். இவரோட சேர்ந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு தொழில் அபிவிருத்தியே இல்லை என்று கவலைப்படுபவர்கள் எல்லாம் உங்களுடைய கூட்டாளி, அதாவது உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு நல்ல பெஸ்ட் சப்போர்ட் பண்ணுவார். அதன் மூலம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. உங்களுக்கு அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் ஐடியாலஜி நல்லா இருக்கு, இந்த தடவை நான் பணம் போடுறேன், இந்த ஒரு விஷயத்தை ஜெயிச்சிருவோம், அப்புறம் நீங்கள் பணம் போடுங்க. இது போன்ற சுபமான விஷயங்கள். ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுங்கிறது லைஃப்லேயே இருந்தாலும் சரி, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது தொழிலே ஆனாலும் சரி, நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுங்கிறது நம்ம வாங்கிட்டு வந்த வரோம். நமக்கு வர்றவெல்லாம் நம்மகிட்டேருந்து பிடிக்கிட்டு போகிறவனா தான் இருக்கானே தவிர, நம்மளை வாழ வைக்கிற பார்ட்னருங்கிறது ரொம்ப ரேர். விரலுட்டு எண்ணிடலாம். 100க்கு 2 பேர் 3 பேர் இருந்தால் பெரிய விஷயம். நல்ல பார்ட்னர் கிடைக்கிறது. சில பேர் கம்பெனி டெவலப் ஆனதுக்கப்புறம் உரிமை பங்கீடுலாம் கேட்டு சண்டை போடுவாங்க. ஸோ இப்படி தான் ஆட்கள். ஸோ இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 2 7 கோடியின் உச்சம் பெறுவதால் உங்களுக்குடைய சிறப்பான யோகங்கள் எல்லாம் வந்து சேரப்போகிறது. படிக்கிற பசங்களுக்கு IAS படிக்கிறாங்க, IPS படிக்கிறாங்க, டாக்டருக்கு படிக்கிறாங்க, போட்டித் தேர்வுகள் எழுதுகிறாங்க, நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க, TNPSC எழுதுகிறாங்க, BSRB எழுதுகிறாங்க, RRB எழுதுகிறாங்க போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் பயங்கரமான வெற்றிகள் கிடைக்கும். கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிற, கண்ணில் இந்த கேட்ரியாட்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரி கண் புரை ஏவுதல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி கண் ரொம்ப அறுவை சிகிச்சையே இல்லாத மாதிரி கண் பார்வையே போய்டுற நிலைமை சார், அதெல்லாம் சரியாகும். தொண்டை, பேச்சு, சபை மரியாதை, கௌரவம் என்பது உங்களுக்கு ஏற்படும். சபை மரியாதை என்பது உங்களுக்கு தன்னால் ஏற்படும். நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார். கவலையப்படாதீங்க, நீங்கள் தான் இனிமேல், நீங்கள் தான் தர்பார். மேஷராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு 2 கோடியின் உச்சம் என்பதால் உங்களுடைய சபை மரியாதை அதிகமாக போகிறது. குடும்பத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒன்று சேரப்போகிறது. பெரிய விஷயமே என்னென்னா, குடும்பம் ஒன்றா சேர்றது தான். உலகத்திலே பெரிய சந்தோஷம் எதுனா, நான் பிரிந்து போன குடும்பம் ஒன்றாய் சேருகிறது என்பதுதான் உலகத்தின் மிகப்பெரிய சந்தோஷம். ஆக மேஷராசிக்காரர்கள் மிகுந்த மன மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் இந்த சுக்கிர பயிற்சியை எதிர்கொள்ளப் போகிறீர்கள். அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர்ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். இந்த மந்திரத்தை தினமும் ஜபிக்கணும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயாவிற்கான யாகங்களில் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.